ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோட். அதாவது ஃபைனல் எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சீரிஸ்குள்ள போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ சீரிஸ்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. லின் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அதாவது ஜுவல்லரி வாங்குறதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கா. இவன் இப்படி போறத ஒரு ஆள் வந்து கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம காவு தான். காவு கார்ல உட்காந்து ரொம்ப டென்ஷனா நம்ம லின் போறதையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்து அந்த ஆபீஸ்க்குள்ள போய் அங்க இருக்கிற லேடியை மீட் பண்ணி அந்த லேடி கிட்ட இருந்து அந்த ஜுவல்லரி பாக்ஸையும் வாங்கிட்டு அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஜுவல்லரி இருக்கு. அந்த ஜுவல்லரி வந்து நம்ம லின்னுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்ம லின் அந்த ஜுவல்லரி பார்த்து அப்படியே மெய் மறந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சுட்டு ஒரு வழியா அந்த ஜுவல்லரியை வாங்கிட்டு வெளியே வரா. நம்ம காவு வந்து நம்ம லின் வெளியே வரத அப்படியே ரொம்ப டென்ஷனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஆள் கூட பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேர் சொன்னதே தான் நம்ம காவுக்கு வந்து அப்படியே ஞாபகமா வந்துட்டு இருக்கு. உனக்கு இந்த பணம் வேணும்னா அந்த ஜுவல்லரி ஈவெண்ட்க்கு வரக்கூடாது, அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே காவு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம லின் என்ன பண்றானா, சரி நம்ம சன்னுக்கு கால் பண்ணலான்ட்டு அப்படியே கால் பண்ணி பாக்குறோம். ஆனா நம்ம சன் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா போனதுலயும். நான் ரொம்ப பிஸியா இருக்கறனால நம்ம லின் வந்து கால் பண்ணி பாக்குறோம். ஆனா நம்ம சன் வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. நம்ம லின் இருந்துட்டு சரி ஓகே மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருப்பாரு போல, சரி நம்மளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் அப்படியே போலான்னு பார்த்தா நம்ம லின்னுக்கு திடீர்னு தலை வேற வலிக்க ஆரம்பிக்குது. அட கடவுளே, இந்த தலை இப்பயா வலிக்கணும், இறங்கட்ட நேரத்துல தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ணலாட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம காவ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க காரோட பிளாஷ் லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம லின்ன அப்படியே மோதுற மாதிரி செம ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்க. நம்ம லின்னுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லின்க்கு வந்து ஏற்கனவே தலை வேற வலிக்குதா, அதோட இந்த பிளாஷ் லைட் அவன் மூஞ்சில படவும் அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. அப்படியே மயக்கம் வர மாதிரி அப்படியே அந்த சூட்கேஸை போட்டு கீழே விழுகலான்ட்டு அப்படியே போனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் வந்துடுறா. சன் வந்து லின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச அந்த பக்கம் இழுத்துறா. நம்ம காவு கொண்டு போய் கார் எங்கேயோ ஸ்பீடா கொண்டு போய் மோதிட்டாங்க. அப்படி மோதிட்டு காரை விட்டு கீழே இறங்கி அந்த கீழே விழுந்த சூட்கேஸ் எடுத்துட்டு நம்ம காவு வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சன்னையும் லின்னையும் காமிச்சா நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒன்னும் ஆகல, கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா நம்ம லின் பையன் தான் கொஞ்சம் மயங்கி கீழே விழுந்துட்டா. இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு லின் லின் அப்படின்னு கத்திட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சென் வரா. சென் வரவும் நம்ம சன் இருந்துட்டு சென் இவனை கொஞ்சம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம காவு போனதுக்கு பின்னாடியேவும் நம்ம சன் எந்திரிச்சு போறோம். நம்ம சென்னை இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம லின் அங்க இருந்து தூக்கிட்டு போறோம். நம்ம காவு என்ன பண்றாங்கன்னா, அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு அந்த கார் பார்க்கிங் மொட்டை மாடி மாதிரி ஒரு ஏரியா இருக்கு போல, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க நம்ம காவுக்கு முன்னாடி அந்த ஆள் இருக்கான். அந்த ஆள் கூட நம்ம காவு நின்று பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பணம் கொடு, நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு சொல்ல அந்த ஆள் இருந்துட்டு முதல்ல அந்த பாக்ஸ் என்கிட்ட கொடு, நான் அதை பார்த்துட்டு ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல காவு இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, முதல்ல பணம் கூட அப்புறமா தான் நான் அந்த பாக்ஸை தருவேன் அப்படிங்கிற மாதிரி காவு சொல்ல அந்த ஆள் இருந்துட்டு அப்படா நீ என்ன நம்பலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்க நம்ம காவு இருந்துட்டு அதை பத்தி தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ நீ என்ன யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம காவு சொல்ல அந்த ஆள் இருந்துட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்ரூவல் வாங்கின ஜுவல்லரியை விற்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நான் அதை விற்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஜுவல்லரி இந்த ஈவெண்ட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஜுவல்லரி ஈவெண்ட்ல இல்லைன்னா நம்ம சன்னை வந்து பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வருவேன், அதுக்கப்புறமா தான் உனக்கு பணம் தரலான்ட்டு நினைச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸை கூட அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்க நம்ம காவு இருந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை தரமாட்டேன்னு சொல்ல அந்த ஆள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸை பிடுங்கிறதுக்கு நம்ம காவு கிட்ட இருந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாக்ஸை கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பாக்ஸை வச்சு இழுத்து இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த ஆள் என்ன பண்றாங்கன்னா, அவன் கையில கன் இருக்கு போல, அந்த கன்னை வச்சு நம்ம காவோட தலையில லைட்டா அடிக்க நம்ம காவு போய் பொத்துன்ட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுகவும் அந்த ஆள் நம்ம காவு முன்னாடி கண்ணை காமிச்சு நீ மட்டும் இல்லைன்னா என்னோட சீக்ரெட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவை சுடலான்ட்டு போனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் போய் நின்று அந்த கண்ணை பிடிச்சிடறான். அப்படி அந்த கண்ணை பிடிக்கவும் ரெண்டு பேரும் அந்த கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சண்டை போடுறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி மாத்தி அந்த கண்ணை வச்சு சுட்டுக்கிறாங்க. அப்படி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சன் பண்ணி என்ன பண்றான்னா, ஒரு கட்டத்துல அந்த கண்ணை அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம அதாவது அந்த ஆளை பிடிச்சி நல்லா குத்துன்னு குத்தி அடிச்சிட்டு இருக்கா. சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வரவும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டுட்டும் போயிடுறாங்க. அப்படி இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் மட்டும் கீழே வந்திருக்குமா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம சன் பையன் அப்படியே நம்ம சன்னோட வீட்டுக்கும் போயிடுறான். வீட்டுல போய் பாத்தீங்கன்னா நம்ம லின்னும் சன்னும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம லின் வந்து நம்ம சன்னோட கவுச்சில் அப்படியே மயக்கத்துல படுத்திருக்கான். நம்ம சன் பையன் ஓரமா நின்று யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம லின் பையன் ஒரு வழியா கண்முழிச்சு பார்த்தா அவன் கையில அந்த நாகா பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி எந்திரிச்சிட்டான்ட்டு நம்ம சன்னும் பார்த்துட்டு அவன் பக்கத்துல போய் லின் நீ எந்திரிச்சிட்டியா, நீ எந்திரிக்கவே மாட்டேன்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம சன் சொல்ல நம்ம லின் இருந்துட்டு என்னாச்சு பீசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்கறான். சன் இருந்துட்டு அதுக்கு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் இருந்துட்டு சொல்றோம், ஓ அதுவா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, என்ன காப்பாத்துனது நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க நம்ம சன் இருந்துட்டு ஆமா மறுபடியும் மிராக்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு சொல்றோம், எனக்கு தெரியும் அந்த மிராக்கள் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்ல நம்ம சன்னுக்கு ஹாப்பி ஆயிடுது. ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணவும் நம்ம சன் இருந்துட்டு சொல்றோம், நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, நீ என்ன பார்க்கவே மாட்டேன்ட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன், ஐம் சாரி, உன்னை நான் மறுபடியும் நல்லா பாத்துக்கல, இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு அவனை பார்த்து பரவாயில்ல நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம லின் இருந்துட்டு நம்ம சன்னுக்கு கியூட்டா கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ குண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சன் அப்படியே கியூட்டா ஹக் பண்ணிக்கிறான். அழகா இருக்கு அந்த ஹக்கிங் மூமெண்ட்.
சென்னை தான் காமிக்கிறாங்க. சென் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்து எல்லார்கிட்டயுமேவும் நம்ம சன் பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. மெம்பர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமேவும். சென் என்ன பண்றான்னா, நம்ம சன் வந்து லின்ன பாக்கறதுக்காண்டி எவ்வளோ ஸ்பீடா கார்ல போனாரு தெரியுமா? சும்மா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சும்மா சொய்யின்ட்டு கார் எடுத்துட்டு அப்படியே பறந்தாரு. அங்க போய் பார்த்தா நம்ம லின்ன ஆக்சிடென்ட் ஆற மாரி போயிருச்சு. ஆனா நம்ம சன் தான் கரெக்டான நேரத்துல போய் நம்ம லின்ன காப்பாத்துனாரு. அப்படி காப்பாத்திட்டு அங்க பார்த்தா நம்ம கவ் வந்து நெக்லஸ் எடுத்துட்டு போனாங்களா, நம்ம சன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் வச்சிருந்தாரு. அந்த பிளான் படி அந்த நெக்லஸ்ல ஆல்ரெடி ட்ராக்கிங் டிவைஸ் வேற செட் பண்ணி வச்சிருந்தாங்களா, அதனால அந்த டிவைஸை பயன்படுத்தி நம்ம சன் வந்து கரெக்டா அவங்க எங்க இருக்காங்கன்ட்டு அந்த இடத்துக்கும் கரெக்டா போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆள் வந்து நம்ம காவ சுடுற மாரி இருக்கா. கரெக்ட்டா நம்ம சன் போய் அந்த கன் அப்படியே புடிச்சுட்டாரு. புடிச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சன் வந்து என்ன பண்ணாருன்னா, தெரிஞ்ச நிஞ்சா அட்டாக்லாம் பயன்படுத்தி சும்மா அந்த ஆள தூக்கி போட்டு பறந்து பறந்து பந்தாடினாரு. இப்படியே பந்தாடிட்டு இருக்கவும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா இதோட முடிவு என்னன்னா, அவங்க 2 பேரும் இப்ப ஜெயில்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம சென் பையன் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு வாவ் சூப்பர் பிரசிடென்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்ப்பா. ஆனா காவியம் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆனா பணத்துக்காண்டி அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா? காவ அந்த ஆள் நல்லா ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜுலாதேஷ் பேசிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு இருந்துட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே டிராமா பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூஸ் பம்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம யோ பையன் பேம் கிட்ட பேம் இதெல்லாம் பாக்குறதுக்கு அனிமேஷன் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம சாம் பையன் ஆமாண்டா கொஞ்சம் ஓவராவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்ல, நம்ம சென்னை இருந்துட்டு இதெல்லாம் இதே மாதிரி நிறைய மூவிஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க போய் சேனல் 31ல போய் பாருங்க. அதுல அன்கட் வெர்ஷன் இருக்கும். அன்கட் வெர்ஷன் பார்க்கணும்னா ஐக்கூல போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க இப்பயே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றோம். பேம் பிரிமெல்லாம் இருந்துட்டு ஜுலதேஷ் கிட்ட நீங்க அதை எப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பிரிம் கேட்கிறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாம் இருந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே நானே பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, நம்ம இருந்துட்டு டே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் அங்க செம கியூட்டா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் நம்ம சன்னையில் இணையம் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே அந்த ஈவெண்ட் போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம லின் பை என்ன பண்றான்னா, என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ட்ரெஸ்ஸையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம சன்னும் பார்த்துட்டு அவன் பக்கத்துல போய் அவனை திருப்பி நீ ஏன் சொல்ல இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க, நான் ஏன் இருக்கேன், நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்க இருக்கிற ஒரு ஒயிட் கலர் கிராக் டாப் மாதிரி இருக்கு அந்த டாப் எடுத்து நம்ம லின்னுக்கு செம கியூட்டா அப்படியே போட்டு விடுறான். அப்படி போட்டு விட்டுட்டு சின்ன சின்ன ரொமான்ஸும் 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த டாப் எல்லாம் போட்டு விட்டுட்டு பட்டன் போட்டு விட்டுட்டு நம்ம லின்னுக்கு அழகான ஒரு போல் செயினும் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு செம கியூட்டா இருக்கா நம்ம லின் பாக்குறதுக்கு. இப்ப நம்ம லின் வந்து நம்ம சன்னுக்கு அந்த டை கட்டி விடுறது, அப்புறம் அந்த கோட் எடுத்து மாட்டி விடுறது, இப்படியே 2 பேரும் குட்டி குட்டியா ரொமான்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே அந்த ஈவெண்ட்டை நினைச்சு கொஞ்சம் டென்ஷனா இருக்கவும் 2 பேருமே டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் தான். இவங்க 2 பேரும் ரிலாக்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கட்டு நம்மளுக்கு என்ன தெரியாதா, மேட்டர் தான் வேற என்ன. அப்படியே இவங்க 2 பேரும் செம கியூட்டான குட்டியான ஒரு மேட்டர் வந்து அங்கேயே நடந்துட்டு இருக்கு அந்த சோஃபாலேயும். பின்னாடி இருந்து தான்ப்பா காமிக்கிறாங்க. முன்னாடி காமிக்கவே இல்லை. முன்னாடி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்கப்பா, இதோடய நிக்க போது. இது வேற ஃபைனல் எபிசோட். சும்மாவே ஒரு எபிசோடுக்கு 2, 3ன்ட்டு வைப்பாங்க. இது வேற ஃபைனல் எபிசோட். எப்படியும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க அது எல்லாமே சீரிஸ் போற போக்குல போய் பாத்துக்கலாம். இவங்க மேட்டர் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு சும்மா சொய்யின்னு கார்ல வந்துட்டாங்க. காரை விட்டு 2 பேருமே இறங்கி அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்த தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்து அந்த இடத்த பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. நம்ம சன்னும் பக்கத்துல போய் அவ இடுப்புல கை வச்சுட்டு கவலைப்படாத நான் இருக்கேன் போலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே காட்ட நம்ம லின்னும் சரி ஓகேன்ட்டு சொல்லிடுறான். நம்ம சென்னும் அப்புறம் நம்ம சன்னு லின்னு 3 பேருமே அந்த ஈவெண்ட்டுக்குள்ள அப்படியே போறாங்க. அப்புறம் நம்ம வானை தான் காமிக்கிறாங்க. வான் வந்து ஒரு லேடி கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம வான் இருந்துட்டு ஆமா இதுக்காண்டி பிரசிடென்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வான் சொல்ல, அந்த லேடி இருந்துட்டு எங்களுக்கு தெரியும் இந்த கொஞ்சம் மாசத்துலயே உங்க கம்பெனி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம வான் இருந்துட்டு ஆமா தேங்க்யூ நீங்க சொன்னதுக்கு, ஆனா கொஞ்சம் ஓவராவே புகழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் நம்ம வான் சொல்ல, இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லின்னோட அப்பா வராரு. அப்பா வரத நம்ம வானும் பாத்துறாங்க. அப்பாவும் வானும் கொஞ்சம் விஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வான் இருந்துட்டு அந்த லேடி கிட்டயும் லேடி பக்கத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க 2 பேர்கிட்டயுமே நம்ம வான் வந்து லின்னோட அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் பேர் வந்து சட்டப்புன், இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மாறி மாறி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சலீனோட அப்பா இருந்துட்டு ஏன் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 4 பேருமே அங்க இருந்து அப்படியே போயிடுறாங்க. நம்ம சன்னும் லின்னும் அந்த ஈவெண்ட்க்கு அப்படியே வந்துட்டு இருக்க ஹாய் பொண்ணு அலீன் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்ட்டு பார்த்தா அந்த அலீன் பொண்ணு தான். அலீன் பொண்ணும் அந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம சன்னும் லின்னும் இருந்துட்டு சன்னு இருந்துட்டு ஹலோ பொண்ணு அலீன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க அதுக்கு அந்த அலீன் பொண்ணு இருந்துட்டு சொல்லு உங்க கம்பெனியோட ஜுவல்லரியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க நம்ம சன் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரத்துல ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்க எங்க கம்பெனியோட ஜுவல்லரியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே பார்க்கலாம் நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலீன் பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க. இதை வந்து நம்ம லின் வந்து பார்த்துட்டே இருக்கா. எப்படா நம்ம ரூட் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் போய் அவங்க போறதையே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பேம் யோ சாம் இவங்க 3 பேருமே லின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்து நம்ம லின்னோட கையை பிடிச்சிட்டு நம்ம பேம்லாம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறோம். லின் எல்லாருமே பார்த்து எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்கறோம். யோ இருந்துட்டு ஆமாண்டா அவ சொல்றது உண்மைதான், எல்லாருமே பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல,
நம்ம பேம் இருந்துட்டு சொல்றா, டேய் ஏன்டா அப்படியெல்லாம் சொல்ற? எல்லாருமே எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஆனா என்னோட ஹார்ட் எப்பயுமே நம்ம லின்னுக்கு மட்டும் தான். லின் தான் பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருப்பா அப்படிங்கிற மாரி நம்ம பேம் சொல்ல, லின் இருந்துட்டு, ஆனா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம லின் சொல்ல, பேம் இருந்துட்டு, டேய் நீ ஏன்டா அந்த மாரிலாம் யோசிக்கிற? இந்த ஈவென்ட்டே உனக்காண்டி தான். இந்த ஈவென்ட்ல நீ தான் சும்மா ஜொலி ஜொலின்ட்டு ஜொலிக்க போற. சரி வா இங்கருந்து போலாம். நான் உன்னோட இந்த ஈவென்ட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேம் வந்து லின்னோட கைய பிடிச்சு அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவன் போறதையவும் நம்ம சன் வந்து நின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம சாம் வந்து சன் பக்கத்துல போய், கியா நீ வந்து இந்த ஈவென்ட்ல ஜெயிச்சா நம்ம லின்க்கு வந்து என்ன கிஃப்ட் தருவ? அப்படிங்கிற மாரி நம்ம சாம் வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் வந்து நம்ம சாம பார்த்து சிரிச்சுட்டு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதா? போய் வேலைய பாருடா அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சாம பார்த்து சிரிச்சுட்டு அங்கருந்து அப்படியே போயிடுறான். நம்ம சாம் இருந்துட்டு, அட பாவி கேட்டதுக்கு பதில் சொல்லாம போறானே அப்படிங்கிற மாரி நம்ம சாம் பையனும் சன் பின்னாடியே அப்படியே ஓடி போறான். நம்ம சென் வந்து அங்க நின்னு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அங்க ஜுலதேஷ் வரான். ஜுலதேஷ் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு, எங்க யாரையும் காணோம். ஒருத்தர் கூட எனக்காண்டி வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு அப்படியே பின்னாடியே ஒரு ஒரு அடியா எடுத்து வச்சுட்டு வர. கரெக்ட்டா பின்னாடி தான் சென் நிக்கிறான். சென் மேல லைட்டா இடிக்க 2 பேரும் அப்படியே கீழ விழுகுற மாரி போக, நம்ம சென் வந்து நம்ம ஜுலதேஷ் அப்படியே புடிச்சுட்டு, போதும்டா பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுலதேஷ் கன்னத்துல கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். இத வந்து நம்ம ஜுலதேஷ் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே செம்ம ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. நம்ம சென் இருந்துட்டு வா நம்ம இப்ப ஹோட்டலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் வந்து ஜுலதேஷ் அப்படியே உள்ளார கூட்டிட்டு போறான். செம்ம கியூட்டா இருக்கு நம்ம ஜுலதேஷ் பார்க்கறதுக்கு. நம்ம லின் வந்து ஒரு இடத்துல மொட்டை மாடி மாதிரி இருக்கு. அங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம சன் வரான். சன் வந்து லின்ன பார்த்து, நீ இங்க இருக்கியா? நான் உன்ன எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க. ஆனா நம்ம லின் வந்து ஒரு மாரி கவலையா இருக்கா. நம்ம சன் வந்து லின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, என்னாச்சு? ஏன் இப்படி கவலையா இருக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க. நம்ம லின் இருந்துட்டு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனும், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் போயிருமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சொல்லி ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இத பார்த்த நம்ம சன் இருந்துட்டு லின்ன புடிச்சு திருப்பி அவன் கைய புடிச்சு, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உன்னால எல்லாமே பண்ண முடியும். யூ ஆர் த பெஸ்ட். நான் உன்ன நம்புறேன். நீயும் உன்ன நம்பு அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின்னும் இருந்துட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்ம சன் இருந்துட்டு, நான் இன்னொன்னு உன்கிட்ட சொல்லவா? நான் என்ன விட உன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நம்ம சன் வந்து நம்ம லின்னுக்கு கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு, இது வந்து உன்னோட சின்ன கிஃப்ட். ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சன் வந்து வேற ஏதோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்ல, நம்ம லின்னுக்கும் இது புரியுது. நம்ம லின் வந்து அவனோட கையில லைட்டா அப்படியே அடிச்சுட்டு, பீஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. "குன் சலீன் இப்ப நீங்க ரெடி ஆக வேண்டிய டைம் ஆயிருச்சு போலாமா?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு, "ஓ! இதோ வரேன். நீங்க முன்னாடி போங்க. பின்னாடியே நான் வரேன்" அப்படின்ட்டு நம்ம லின் சொல்ல அந்த லேடியும் சரி ஓகேன்னு சொல்லிருவாங்க. நம்ம லின்னும் ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி நம்ம சன் கிட்ட நம்ம லின் பேசுறான். இப்ப நான் போயே ஆகணும். நான் ரன்அவேல போம்போது நீங்க என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி ஆகணுமா? அதெல்லாம் தானாவே நடக்கும். நான் எப்பயுமே உன்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப நீ சொல்லி வேற நான் சிரிக்கணுமா? நீ போ நீ ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு கியூட்டா சிரிச்சுட்டு, ஆனா எனக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து இன்னொன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து நம்ம சன்னோட கன்னத்துல கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிடுறான். நம்ம சன் பையன் அவன் கிஸ் பண்ணதையும் நினைச்சு பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம சன்னு. இங்க இந்த ஜுவல்லரி ஈவென்ட்டும் ரெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி வராங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் சரி, அவங்களோட நெக்லஸும் சரி, அவங்களும் சரி பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்தாங்க. செகண்டா ஒரு லேடி வராங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் ஓரளவுக்கு இருந்துச்சு. நெக்லஸ் பரவாயில்ல பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. தேர்டா ஒரு லேடி வராங்க. அவங்களோட ட்ரெஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா நெக்லஸ் வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அழகா இருந்துச்சு. ஃபோர்த்தா ஒரு பாய் வராரு. அவரோட நெக்லஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 லேயர் வச்ச மாரி இருந்துச்சு. அப்புறம் 5த்தா ஒரு பாய் வராரு. அவரோட நெக்லஸும் பார்க்கறதுக்கு ஒரு அளவா தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டா நம்ம லின் வரான். அப்படியே செம்ம கியூட்டா அப்படியே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல செம்ம அழகா நடந்து வரான். அந்த பேக்கிரவுண்ட் லைட்டுக்கு நம்ம லின்ன பார்க்கறதுக்கு அத்தன கண்கள் பத்தல. அந்த ஹிப்புக்கு நடுவுல லைட்டா ஒரு செயின் மாரி போட்டிருக்கான் பாருங்க. அது இன்னும் செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம லின் அப்படியே ஒரு ஏஞ்சல் நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி நடந்து வரான் நம்ம லின்னு. இது எல்லாத்தையுமேவும் நம்ம சன் இங்க உட்காந்து கண் கொட்ட பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த அலீன் பொண்ண பாருங்களேன். அவளும் அவ கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே வாய தொறந்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம லின் வந்து அவ்ளோ அழகா இருக்கான். பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கான். அப்படியே அந்த கேட் வாக் பண்ணிட்டு அந்த கார்னர்ல போய் நின்னுட்டு, அந்த செயின்ல லைட்டா அப்படியே கைய வச்சு தடவுவான் பாருங்க. அப்பா! சான்ஸே இல்ல. நம்ம லின் வந்து செம்ம செக்ஸி பாய். செம்மையா இருக்கான். இந்த பக்கம் அப்பாவெல்லாம் பார்த்து, "டேய் மவனே இது நீயாடா? இந்த அழக எத்தன நாளா எங்கடா ஒளிச்சு வச்ச?" அப்படிங்கிற மாரி அப்பா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சன் எல்லாம் அப்படியே கண்கொட்டா பார்த்துட்டு இருக்கு. இத பார்த்து அம்மா இருந்துட்டு, "ஆஹா! இன்னைக்கு நைட்டு வேற லெவல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம இன்னும் ஓரளவுக்கு கேட் வாக்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ண போறாங்க. அந்த ஈவென்ட்க்கு வந்ததே ஒரு 6 மாடல்ஸ் தான். அந்த 6 மாடல்ஸ்லயும் வரிசையா நிப்பாட்டி வச்சுட்டு அந்த லேடி பேசுறாங்க. இந்த 6 மாடல்ஸையும் தான் நாங்க ஃபைனலா சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஒருத்தரோட டிசைன் தான் இன்னைக்கு செலக்ட் ஆக போகுது. அந்த செலக்ட் ஆன டிசைன் யாருன்ட்டு பார்க்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரும். அது என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த ஹோஸ்ட் லேடி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டீமுக்கு பயங்கரமான டென்ஷன். எல்லாருமே பயங்கரமா டென்ஷன்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே மூஞ்ச பாத்துக்கிறாங்க. நம்ம லின் பையெல்லாம் கைய அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு கண்ண மூடி அப்படியே ரொம்ப டென்ஷனா இருக்கான். கடைசியா அனௌன்ஸ்மென்ட்டும் ரெடி ஆயிருச்சு. தி வின்னர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல கிளாத் போட்டு மூடியிருக்காங்க. அத அப்படியே ஓப்பன் பண்ணா அதுல இருக்கிறது நம்ம சன்னோட டிசைன். சன்னோட டிசைனை பார்த்தோன்னே
செம ஹாப்பி ஆயிருது. அந்த லேடி இருந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. த வின்னர் இஸ் சன்செட் பை சோல்ஸ் ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியே சொல்ல பயங்கரமான ஹாப்பி ஆயிடுது. நம்ம டீம்ல எல்லாருக்குமே அம்மாக்கும் சன்னுக்கும் பயங்கரமா ஹாப்பி, இல்லைன்னு எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி. அந்த லேடி இருந்துட்டு சொல்றாங்க, இந்த டிசைன் வந்து மூணையும் சன்னையும் மாடலா வச்சு பண்ணியிருக்காங்க. எப்படி மூன் கிட்டேயும் சன் கிட்டேயும் இருந்தா அதிகமான பிரகாசம் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த செயின் கிட்ட இருந்தும் அதிகமான பிரகாசம் கிடைக்குது. அதனாலதான் இந்த செயின் இப்ப வின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பேச, நம்ம ஜலதேஷ் இருந்துட்டு வாவ் நம்ம மறுபடியும் ஜெயிச்சிட்டோம், நம்ம கம்பெனி ஜெயிச்சிருச்சு, பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனி இப்ப மறுபடியும் டாப்ல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜலதேஷ் பையன் அங்க ஓவரா துள்ளிட்டு இருக்கா. நம்ம யோ பையனும் இருந்துட்டு டேய் ஆமாண்டா உன்னால முடியும், நீ ஜெயிச்சிட்ட, நம்ம கம்பெனியும் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையனும் சொல்ல, நம்ம சாம் இருந்துட்டு ஆமா லின் நீ நம்ம கம்பெனியை மறுபடியும் ஜெயிக்க வச்சுட்ட, இதுக்காண்டி எங்க அண்ணன் உனக்கு 3 நாளைக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தருவான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் நம்ம லின் கிட்ட சொல்ல, நம்ம பேம் இருந்துட்டு அப்படியா வாவ் சூப்பர் நம்மளும் போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் பொண்ணு சொல்ல, நம்ம பிரிம் கைப்பிடிச்சிட்டு ஏய் நீ எங்க அவங்க கூட போற, அவங்க கூட போகாத, அவங்களே டிஸ்டர்ப் பண்ற, நீ ஏன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து பேம் கையை பிடிச்சி அப்படி இழுத்து வச்சுக்கிறா. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் பேசுறாங்க அந்த ஹோஸ்ட் லேடி, மிஸ்டர் சூரியன் நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம சன் பையனும் கெத்த எந்திரிச்சு நின்று அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷ் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கும் போய் மைக்க வாங்கி அப்படியே பேசிட்டு இருக்கேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு மட்டும் அந்த பிரசிடென்ட் போஸ்ட் தரலன்னா இது எல்லாமே நான் என்னால பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் என்னோட டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அவங்க மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டிசைனை பண்ணலைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்புறம் இந்த டிசைனரோட மாஸ்டர் பீஸ் சலீன் நீ மட்டும் இல்லைன்னா இந்த டிசைன் வந்து இவ்வளோ சூப்பராக வந்திருக்காது, நம்மளும் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் வந்து ரொம்ப கியூட்டாக எந்திரிச்சு நின்று மரியாதையாக எல்லாருக்குமே அப்படியே விஷ் பண்ணுறான். நம்ம லின் எல்லாத்துலேயுமே பார்க்கறதுக்கு செம அழகாக இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட் லேடி இருக்காங்களே அவங்க வந்து பேசுகிறாங்க, இங்கே வந்துருங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய மூமெண்ட்டாக இருக்கும், ஸ்டோல்ஸ் ஜுவல்லரி மறுபடியும் அவங்களோட கம்பேக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோஸ்ட் லேடி சொல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கிளாப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. குரூப்பாக எல்லாருமே இருக்காங்க அந்த ஃபோட்டோவில், செம க்யூட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு அந்த குரூப் ஃபோட்டோ. நம்ம லின் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு அந்த ஜுவல்லரியவே அப்படியே தொட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வரதை லின் பார்த்துட்டு பீசன் நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சன் இருந்துட்டு சொல்றேன், சரி நீ எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சன் கேட்க, லின் இருந்துட்டு எனக்கு கால் எல்லாம் வலிக்குது, எனக்கு ஃபுல்லாக ஹை ஹீல்ஸ் போட்டுட்டே இருந்தேன்னா ஈவெண்ட் முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சண்டை இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிக்க, நம்ம லின் போய் இருந்துட்டு இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சண்டை இருந்துட்டு லின் நான் பண்றேன் இல்லையா என்ன பாத்துக்க விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு சரி ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிடுறான். நம்ம லின் பையனும் அவன் ஷூ இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே மெல்ல மெல்ல நம்ம லின்க்கு வந்து சன் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருக்கான். அப்போ மசாஜ் பண்ணும்போது நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்றான், நீ இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண தெரியுமா, இன்னைக்கு நீ அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே உன்னதான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு ஆமா நானும் பார்த்தேன், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னதான் பாத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு ஆமா நான் தான் சொன்னேன் இல்லையா எல்லாருமே உன்னதான் பாப்பாங்கன்ட்டு, அதே மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு தேங்க்யூ பீசன் நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலாட்டி இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன் பையன் இருந்துட்டு நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் பையன் இருந்துட்டு நீங்க மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம லின் சொல்ல, நம்ம சன் பையனும் அப்படியே அவனை ஒரு மாதிரி செலக்டிவா பார்த்துட்டு ஒரு மாதிரி மசாஜ் பண்ணிட்டே இருக்கான். மசாஜ் வந்து கொஞ்சம் டீப்பாவே போயிட்டு இருக்கு. அதனால நம்ம லின் பையன் இருந்துட்டு என்ன பண்றேன்னா, பீசன் இப்ப வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க எனக்காண்டி கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்றீங்களா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன் பையனும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம லின் பையன் இப்ப என்ன பண்றான்னா, நம்ம சன் வந்து கொஞ்சம் ஹை ஆயிருக்கான்ட்டு நம்ம லின் பையனுக்கு நல்லாவே புரியும். அவன் இன்னும் கொஞ்சம் ஹை ஆகுறதுக்கு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு அவன் வேணும்ட்டே அங்கிட்டு திரும்புறது இங்கிட்டு திரும்புறது அவன் ட்ரெஸ்ஸை பாக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் அவனை பார்த்து ரசிக்க, நம்ம சன் வந்து இங்க உட்காந்துட்டு அவனை ரசிச்சுக்கிட்டு இன்னும் ரொம்ப ஹை ஆயிட்டு இருக்கான். இவன் ஹை ஆகிறத வேணும்ட்டே நம்ம லின் பையனும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன இடத்துல அங்க போய் நின்னுட்டும் நம்ம சன்னையும் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு அப்படியே போனா நம்ம லின் இருந்துட்டு நம்ம சன் கிட்ட குண்டாடி இந்த ட்ரெஸ் என்னால கழட்ட முடியலன்னு நினைக்கிறேன், நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, இதை கழட்டி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் பையன் இருந்துட்டு இதோ நான் ரெடியா இருக்கேன் அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் அவன் பக்கத்துல போய் எந்திரிச்சு போய் எங்க காட்டு நான் பாக்குறேன், இதை எங்கிட்டு கழட்ட முடியலன்ட்டு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து அங்க போய் அப்படியே மெல்ல அந்த கோட்டை அப்படியே கழட்டி விட்டு அந்த ஜிப் அப்படியே கழட்டுப்பாங்க பாருங்க, அந்த ஜிப் சவுண்ட் கூட சூப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஜிப்பை கழட்டிட்டு அவனோட முதுகல நம்ம சன் வந்து லைட்டா கையை வச்சு தடவுவான். அப்படி தடவும் போது நம்ம லின்னோட ரியாக்ஷனை பார்க்கணும். எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 தாட்டி அந்த ரியாக்ஷனை மட்டும் போட்டு போட்டு நான் பார்த்தேன். எனக்கு அந்த ரியாக்ஷன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நம்ம சன் வந்து மெல்ல மெல்ல நம்ம லின்னோட ஷோல்டர்ல அப்படியே சாஃப்டா கிஸ் பண்ணிக்கிட்டே போறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டேவும் நம்ம சன் வந்து லின்னோட காது பக்கத்துல
போய் இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு செம்ம அழகா செம்ம செக்ஸியா இருக்க, என்னால உன்னை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சன் வந்து லின் கிட்ட அப்படியே செக்ஸியா பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி பேசிக்கிட்டேவும் நம்ம லின் இருந்துட்டு சன் கிட்ட சொல்லுவோம், உங்களை யார் இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுது, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் சொன்னேவும் நம்ம சன் வந்து அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கான். கிஸ் வந்து அப்படியே சூப்பரா போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கவும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பிக் டிராகன்ல வரும் இல்லையா அந்த சாங் தான் போட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு அந்த சாங் பிடிக்கும்னு தெரியல. அப்படி பிடிச்சவங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, எனக்கும் பிடிக்கும்ட்டு. அப்படியே அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் கிஸ் வந்து சூப்பரா போயிட்டே இருக்கு. அப்படியே கிஸ் பண்ணிட்டு நம்ம லின்ன திருப்பி நம்ம சன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்து அப்படியே சொல்றேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சிட்டேன்னா நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு, இங்க இருக்கிறது எல்லாமே உங்களோட தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் கிட்ட நம்ம லின் சொன்னேவும் திரும்பவும் 2 பேரும் அப்படியே டீப்பா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டேவோ ஒரு கார்னர் கிட்ட போக நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்றேன், நீங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அந்த சோஃபால உட்கார வச்சுட்டு அப்படியே மேட்டர் வந்து செம்ம சூப்பரா டீப்பா நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் எபிசோடுங்கிறதுனால இவ்வளவு டீப்பா காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படியே டீப்பா காமிக்கிறாங்க. செம்ம சூப்பரா கிஸ்ஸிங் மேட்டர் எல்லாமே கலந்து அங்க நடந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு, ஒரு மாதிரி செக்ஸியா எல்லாமே இருக்கு மேட்டர் பாக்குறதுக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்ல அந்த சேல்ஸ் போர்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சேல்ஸ் போர்டு முதல்ல இருந்ததை விட இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம சன் வந்து போர்டு மெம்பர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னா, இந்த 3 வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனி இந்த 3 மாசத்துல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டும் க்ரோவும் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க இல்லைன்னா நம்மளால இது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க முடியாது. அப்புறம் நம்ம கூட ஒர்க் பண்ண நீங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்காண்டி உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ரொம்ப நல்லாவே அங்க பேசிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி பேச அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சன் இருந்துட்டு சொல்றா, காவ் வந்து ஒர்க் பண்ண டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இப்ப அந்த பிளேஸ் வந்து எம்டியா இருக்கு, அந்த இடத்துக்கு நான் புதுசா ஒரு ஆளை வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். சாம் இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிறியா, நீ நல்லா பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சாம் கிட்ட கேட்க, நம்ம சாமும் இருந்துட்டு நான் நல்லா பாத்துக்கிறேன் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமும் நம்ம சன் கிட்ட சொல்லிடுறான். அப்ப நம்ம சாம் பக்கத்துல ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி இருந்துட்டு சொல்றாங்க, மிஸ்டர் பிரசிடென்ட் இந்த 3 மாசத்துல நீங்க என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம சன்னும் இதெல்லாம் கேட்டுட்டா போய் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்ப அந்த மீட்டிங் ஹால்லவே ஒரு ஆள் இருப்பாரு. அந்த ஆள் இருந்துட்டு, எனக்கு தெரியும் உங்களால இது பண்ண முடியும், எனக்கு தெரியும் நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதனால உங்களால இதெல்லாம் பண்ண முடியும் எனக்கு தெரியும், உங்களாலதான் இந்த கம்பெனி முன்னேறுது. அவர் வந்து அப்படி இப்படின்ட்டு அந்த ஆள் வந்து கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த லேடியும் இருந்துட்டு, ஆமா அவர் சொல்றது வந்து கரெக்ட் தான், உங்க பையனுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்கு, அதால யார வேணாலும் கண்டுபிடிக்க முடியும், எந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து நம்ம வாங் கிட்ட சொல்ல, இதெல்லாத்தையுமே நம்ம சென் பையன் நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அடப்பாவிகளை என்னென்ன வார்த்தை பேசுனீங்க அப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப என்னடா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் பையன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். நம்ம வாங்க இருந்துட்டு, சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்து சன்னுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம சன்னும் எந்திரிச்சு நின்று அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே மரியாதையா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அந்த போர்ட் மெம்பர்ஸ் இருக்கிற எல்லாருமே நம்ம சன்னை பிரசிடென்டா ஏத்திக்கிட்டு கிளாப் பண்ணி அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம இன்டர்ன்ஸ் 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம இன்டர்ன்ஸ் 3 பேருக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சு போல, இதான் லாஸ்ட் டே, அதனால நம்ம இன்டர்ன்ஸ் 3 பேருமே அந்த இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போறதுக்காண்டி வந்திருக்காங்க. நம்ம லின் பையன் இருந்துட்டு சொல்றான், டைம் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுதுல, எவ்வளவு ஸ்பீடா போகுது, அதுக்குள்ள 3 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, பேம் இருந்துட்டு ஆமா சரி வாங்க போய் நம்மளோட பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிம் சொல்லிட்டு அங்க இருந்து 3 பேருமே போய் பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 3 பேத்துக்குமே சில மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் அதாவது 3 மாசம் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க. குட் மெமரிஸ் இருக்கும், பேட் மெமரிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கும். நம்ம யோ பையனுக்கும் சரி, நம்ம பேமுக்கும் சரி, நம்ம லின்னுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்ன்ஷிப்க்கு போனதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க 3 பேருமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேமலா இருந்துட்டு நம்ம பிரிமோட அந்த டிசைனிங் பேப்பர்ல காஃபி கொட்டிருப்பாளே, அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் 3 பேருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. ஃபைனலா அந்த ஐடி கார்டு கழட்ட போகும்போது 3 பேத்துக்குமே ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. 3 பேருமே அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் ஃபீலிங் நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு வழியா அந்த ஐடி கார்டெல்லாம் கழட்டி அந்த டெஸ்க் மேலேயே வச்சுட்டு 3 பேருமே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சாமும் கரெக்டா அந்த இன்டர்ன்ஷிப் யூனிஃபார்ம் போட்டுட்டேவும் அந்த இடத்துக்கு வரான். வந்து என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, எனக்காண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா, நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து கேட்க, நம்ம யோ இருந்துட்டு சொல்றோம், ஏய் சார் நீ என்ன இந்த யூனிஃபார்ம்ல வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க, நம்ம சாம் பையன் இருந்துட்டு நம்ம எல்லாருமே இன்டர்ன்ஷிப்க்கு ஒன்னா தான் வந்தோம், இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு எல்லாருமே ஒன்னா தானே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்லிட்டு யோவோட ஷோல்டர்ல அப்படியே கையை போட்டு, என்ன நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, நம்ம பேம் இருந்துட்டு எப்பா இவங்க ஓவரா லவ் பண்றாங்கடா பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, நம்ம யோ இருந்துட்டு என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம பேம் இருந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஜுலாதேஷ் வரா. ஜுலாதேஷ் வந்துட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரு இன்டர்ன்ஷிப் சொல்லி கொடுத்தது, உங்களை யாரும் நல்லா பாத்துக்கறன்ட்டு மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் அங்க சொல்லிக்கிட்டே வரா. இவங்க இருந்துட்டு
சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த 2 லேடிங்களும் வராங்க. அதுல குண்டா ஒரு லேடி இருக்காங்கல்ல, நம்ம ஜுவல்லரிஸ் அடிச்சுட்டு, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? இது அவங்களோட லாஸ்ட் டே கூட அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அவங்க இன்டர்ன்ஷிப்லயே கத்துக்க வேண்டிய அளவுக்கு கத்துக்கிட்டாங்க. நீ வாய மூடிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி அந்த குண்டா இருக்கிற லேடி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொரு லேடி இருந்துட்டு சொல்றாங்க, காய்ஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருச்சுன்னா மறக்காம எங்களை வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, இவங்களும் ஓகே நாங்க உங்களை கண்டிப்பா வந்து பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பிரிம் வரவும் அவ என்ன சொல்றான்னா, காய்ஸ் உங்க எல்லாருக்குள்ளயுமே நிறைய டேலண்ட் இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்க எங்களை விட நல்ல இடத்துக்கு வருவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் சொல்ல, நம்ம லின்னு இருந்துட்டு சொல்றோம், உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த 4 மாசம் எங்களை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்ல, நம்ம பேம் இருந்துட்டு பிரிம் பார்த்து பிரிம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து சொல்ல, நம்ம பிரிம் வந்து இதை கேட்டுட்டு கியூட்டா சிரிக்கிறா. நம்ம யோப்பா இருந்துட்டு சொல்றான், நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்மள ஜுலாதேஷ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், நான் வேணா பெட் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோப்பையன் சொல்ல, நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நானும் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன், நீங்க எப்படா போய் தொலைவீங்கன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் வந்து வேணும்ட்டே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பேம் இருந்துட்டு சொல்றடே இதுக்கு அர்த்தம் அவர் நம்மள ரொம்ப மிஸ் பண்ணுவாரு, அதான்டா அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, இதை கேட்ட இண்டன்ஸும் சரி அங்க ஒர்க் பண்றவங்களும் சரி நம்ம ஜுலாதேஷை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜுலாதேஷ் பையனும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம லின்னு இருந்துட்டு சொல்றேன், இப்ப நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அங்க ஒர்க் பண்றவங்களும் சரி ஓகே பாய் பாத்துக்கோங்க குட் லக் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல, நம்ம லின் பையனும் சரி ஓகே உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போலான்ட்டு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சென் பையன் வந்து நிக்கிறான். வந்துட்டு என்ன சொல்றான்னா, பிரசிடென்ட் உங்க எல்லாருமே அவங்க ரூம்ல லாஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதாவது அந்த 2 லேடிஸை தவிர மத்த எல்லாருமே போயிட்டு இருக்காங்க கப்பலா. அப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சன்னும் வந்துட்டு இருக்கான். அப்படி வரவும் நம்ம சென்னை இருந்துட்டு பிரசிடென்ட் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல, நம்ம ஜுலாதேஷ் பையன் இருந்துட்டு பிரசிடென்ட் நீங்க இங்க வந்தீங்க, நீங்க உங்க ரூம்லயே வெயிட் பண்ண வேண்டியதானே, நாங்க எல்லாருமே உங்க ரூமுக்கு வருவோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் சொல்ல, நம்ம சன்னு இருந்துட்டு ஏன் நான் வரக்கூடாதா, அதுல என்ன உனக்கு பிரச்சனை, நான் வெல்கம் பண்றதுக்கு வரல அதனால இப்ப சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு கரெக்ட் நீங்க வரல, நீங்க தாராளமா வரலாம், நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் சொல்லிடுறேன். நம்ம சன் பையனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லின் பக்கத்துல போய் அவன் கையில பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை குடு லின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, நம்ம லின் இருந்துட்டு இல்ல வேணாம் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு சொல்றேன் லின் நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, அதை கூட நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, நம்ம லின்னு சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம சன் இருந்துட்டு சரிவா போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம லின் பையன் இருந்துட்டு எஸ் டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம பேமுக்கும் யோவுக்கும் பயங்கரமான ஒரு ஹாப்பி, என்னது டேடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்படியே பேசிட்டு இருக்க, நம்ம சன்னும் லின்னும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம சாம் இருந்துட்டு யோவோட ஷோல்டர்ல கையை போட்டு சரிவா இன்னைக்கு நான் உன்னை கொண்டு போய் உன்னோட வீட்டுல ட்ராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, யோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இப்போ வளர்ந்துட்டேன், என்னோட வீட்டுக்கு நானே போக தெரியும், நீ ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல, நம்ம சாம் இருந்துட்டு ஏன்டா இவ்வளோ அரகண்டா இருக்க, அதுக்கு பேசாம நீ என் கூடயே வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, நம்ம யோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்டு நம்ம யோ பையன் முன்னாடி ஓடி போறான். இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டே நில்றா அப்படிங்கிற மாதிரி பின்னாடியேயும் நம்ம சாமும் போறான். நம்ம பேம் இருந்துட்டு அட பாவிகளா எல்லாருமே போயிட்டீங்களா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் அங்க யோசிச்சுட்டு இருக்க, நம்ம பிரிம் அவ பக்கத்துல வந்துட்டு என் வீட்டுக்கு போற வழியில தான் உன் வீடு இருக்கு, நானே உன்னை ட்ரா பண்றேன் வரையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கிட்ட நம்ம பிரிம் கேட்க, அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு அப்பனா என்ன உங்களோட லைஃப் ஃபுல்லா ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும், ட்ராப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க, பிரிம் இருந்துட்டு அதுக்கு நீ என் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்க 2 பேரும் இங்க கியூட்டா பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு எப்பா சாமிகளா முதல்ல இங்க இருந்து கிளம்பி தொலைங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு, என்ன சுத்தி நிறைய ஸ்வீட் கப்புள்ஸா இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் சொல்ல, நம்ம பேமும் ஓகே தேங்க்யூ பிரிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல, நம்ம பிரிமும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே கையை கோத்துட்டு நம்ம ஜுலாதேஷ்க்கும் நம்ம சென்க்கும் பை பை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜுலாதேஷும் நம்ம சென் பையனும் அங்க இருக்க, அவங்க 2 பேரும் அப்படியே யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிட்ட வந்துட்டு நம்ம சென் பையன் கிட்ட நம்ம ஜுலாதேஷ் கேட்கறேன், டே அங்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் கிட்ட ஜுலாதேஷ் கேட்க, நம்ம சென் இருந்துட்டு பார்த்தேன் சூப்பரா இருக்காங்களா அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு கப்பலா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் கிட்ட நம்ம சென் சொல்ல, அப்ப நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு சொல்றான் டே அப்ப நம்மளை பார்த்தா என்ன காமெடியாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் கேட்க, நம்ம சென் வந்து அவன் பெட்டெக்ஸ்லயே ஒரு அடி அடிக்க, நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு டே வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் சொல்ல, நம்ம சென்னை இருந்துட்டு வலிச்சா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜுலாதேஷ் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இதோட காதல் மன்னன் எபிசோட் 12 பார்ட் 1 இங்க முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.